தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 116 பிரிவாற்றாமை. குறள் எண் 1158. இன்னாது இனனில் ஊர் வாழுதல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள் அறிந்து தெரிந்த அன்பு செலுத்துவோர் இல்லாத ஊரிலே சென்று வாழ்வது துன்பமானது. ஆனால் அதைவிட துன்பமானது இனிய காதலரை பிரிந்து இருப்பது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், நமக்கு முன்பின் தெரியாத ஊரில் போய் நம்மிடம் அன்பு காட்ட ஆளில்லாமல் வாழ்வது மிக கடினமானது. அதைவிட மிக வேதனையானது அன்பு காட்டிய காதலரை பிரிந்து வாழ்வது. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.